ஆனால் இதுக்குள்ளே தேங்கி நிற்குது தண்ணி. போக்குவரத்து தடைப்பட்டிருக்கு, வியாபாரங்கள் தடைப்பட்டிருக்கு. முருகா, இதுவும் ஒரு முருகன் கோயில் தான், அன்னக்கந்தன் ஆலயம். சரியான காத்திருக்குதுங்க. இப்போ ஒரு இடத்துக்கு சேர்ந்து போய் குவிய போகுது. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கோண்டாவில் குமரகோட்டத்தில் நிற்கிறேன். ஓட வைரவர் கோயில், சாரி ஓட பிள்ளையார் கோயில்கிட்ட. இப்போ இதில் என்னென்னு சொன்னால், இப்போ இந்த விடிய பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிச்சு கொண்டு வந்தது. இந்த புயல் வந்து இந்தியாவை நோக்கி போயிட்டுதுன்ற மாதிரி நேற்று ஒரு நியூஸ் வந்தது, பிபிசிலையும் போட்டிருந்தவங்க. அதோட இந்தியாவுக்கு போகுதுன்ற மாதிரி வந்தது. இந்தியாவில் பாதிப்பு பெருசாக இருக்காங்க. ஆனால் இப்போ திரும்ப இப்போ காற்றோட மழை தொடங்கி இருக்கு. இப்போ இதுக்கு முதல் போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரிஞ்சிருக்கு, கடல் எல்லாம் எப்படி கொந்தளிச்சு கொண்டிருக்குன்னு சொல்லி. இப்போ திரும்ப இன்றைக்கு தண்ணி எல்லாம் வழிஞ்சு ஓடின இடங்கள் எல்லாத்துலேயும் இப்போ திரும்ப மழை பெய்ய தொடங்கினதால வெள்ளம் தேங்க வலிக்கிட்டுது. நான் இந்த இடத்த எப்படி மழை வெள்ளம் சூழ்ந்திருக்கின்றதை உங்களுக்கு காட்டுறேன். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பவும் காற்றோட நல்ல மழை அடிக்க வலிக்கிட்டது. விடியப்புறம் வலிச்சு போய் இருந்தது. இன்றைய நிலவரப்படி கிட்டத்தட்ட மொத்தமாக 123 பேர் வந்து உயிரிழந்திருக்கணும். அதோட 130 பேர் காணாமல் போயிருக்கணும். அப்படி இருக்கீங்களா, இப்போ குறைஞ்சோன்றிருந்த மழை திரும்பவும் கூடியிருக்கு. இப்போ யாழ்ப்பாணத்தில் என்ன நிலவரமாக இருக்க போகுது தெரியல. ஏனென்னா நேற்றைய நியூஸின் படி புயல் வந்து இந்த டித்வா புயல்ன்றது இந்தியாவை நோக்கி நகருதுன்ற மாதிரி தான் நியூஸ் வந்திருந்தது. ஆனால் இப்போ திரும்ப இப்படி காற்றோட மழை பெய்கிறத பார்க்கல யாழ்ப்பாணத்துக்கு இன்னும் அபாயம் வந்து விட்டு போகலைன்னு சொல்லலாம். இதுதான் கோயில். இதில் பார்த்தீங்கன்னா இல்லை கட்டுமான பணிகள் நடந்திருக்கு. அதால் நல்லது என்னன்னு சொன்னால் கட்டை வலிக்குது. ஐயோ, சரியா நான் காத்திருக்கேன். இங்கால நான் இப்போ தான் மண்ணை பார்த்து நான் கொஞ்சம் கட்டி முடிஞ்சாக்க நினைக்கிறேன். ஆனால் இன்னும் மண்ணதில் எல்லாம் இருக்குது. இப்படி வெள்ளமாக இருந்ததுன்னு சொன்னால் மண்ணெல்லாம் கரைஞ்சி கொண்டு போயிருக்கும். அது ஒரு பிரச்சனை. பாருங்க எப்படி காத்தடிக்குது. இந்த இடமெல்லாம் இப்போ விடிய தண்ணி இல்லாமல் இருந்தது. இப்போ திரும்பவும் மழை பெய்ய வலிக்கிட்டதால தண்ணி ஏற வலிக்கிடுது. இப்போதைய நிலவரத்தில் இப்போ டயலாக்ல மொபிட்டலில் மற்ற ஏர்டெல் ஹச்லாம் 1 GB டேட்டா உங்களுக்கு தர்றாங்க ஃப்ரீயாக. ஆனால் என்ன சிக்கல்னா இப்போ டயலாக் சரி ஏர்டெல்லும் சரி உங்களுக்கு சிக்னல் எங்களுக்கு இப்போ இங்கே யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்ததுக்குள்ளே மொபிட்டல் மட்டும்தான் வேலை செய்யுது. அப்போ அப்படி இருக்க அந்த பேக்கேஜ் எல்லாம் தந்து என்ன ஒரு நல்லதுன்றது எனக்கு தெரியல. அவங்க பேக்கேஜ் தராங்களா, ஆனால் பேக்கேஜை வச்சுக்கொண்டு ஒன்றும் செய்யலை. அது நார்மல் கால் எடுக்கிறதுக்கே ஏழாமல் கிடக்குவீங்கால. பாருங்க எப்படி வெள்ளம். இப்போ என்னண்டா இதில் நீங்கள் பார்க்குற மாதிரி தான் ஒவ்வொரு பக்கத்துலேயே இருந்து தண்ணி வந்து இப்போ ஒரு இடத்துக்கு சேர்ந்து போய் குவிய போகுது. இப்போ இதுலேருந்து வார தண்ணி ஒரு கால்வாயில் போய் சேர்ந்துன்னா தானே அங்கே இருந்து அந்த தண்ணி எல்லாம் இப்போ வீடுகளுக்குள்ள ஏறாமல் கால்வாய்களுக்குள்ளால கடலை நோக்கி போயிட்டுதுன்னு சொன்னால் ஓகே. ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இப்போ கடல் மட்டம் உயர்ந்து ரோட் லெவலுக்கு வந்துட்டுதுண்டா இப்படி போகிற தண்ணியும் அதுக்கு மேலே போகாது. அதுக்கு மேலே போகாவிட்டால் என்ன நடக்கும்? இப்போ கடலோட சேர வேண்டிய தண்ணி பிளாக் ஆகி திரும்ப அந்த இடத்துல, ஏன்னா கடல் மட்டம் உயர ரோட்டுக்கு மேலே வேற. இப்போ நாங்கள் பண்ணப்பாளத்தில் எப்படி பார்த்தோமோ அப்படி ரோட் மட்டத்துக்கு வந்துட்டுதுன்னு சொன்னால் வெள்ளம் அங்கால போகலாது. வெள்ளமும் கடலும் ஒரே மட்டத்துக்கு வந்துடும். அப்படி வந்துட்டுதுன்னு சொன்னால் வீடுகளுக்குள்ளே தண்ணி விடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த ஏரியா சும்மா சுற்றி பார்ப்போம். சும்மா சுற்றிக்குள்ளேயே பாருங்க இப்படி எவ்வளோத்துக்கு வெள்ளம் வந்துடுது. இப்போ விடிய ஒரு 10 மணி அப்படித்தான் மழை கொஞ்சம் பெய்ய வலிக்கிட்டது. அதுக்கு பிறகு இவ்வளோத்துக்கு வெள்ளம் வந்துருக்கு. ஏன்னா நேற்று இரவிரவா பெஞ்சு வந்த வெள்ளம் எல்லாம் வலிஞ்சு போய் இப்போ திரும்ப இவ்வளோத்துக்கு வெள்ளம் ஏறிக்கொண்டு வருது.
இப்போ இவ்விடத்துலேயே இவ்வளோத்துக்கு தண்ணி ஏறி இருக்குன்னு சொன்னால் டவுனை யோசிச்சு பாருங்கள். விடிய மற்ற வீடியோவில் பார்த்துருப்பீங்க, டவுனில் தண்ணி வடிஞ்சு போயிருந்தது. இப்போ பெய்கிற மழைக்கு திரும்ப நேற்று எங்கே எல்லாம் வெள்ளம் இருந்ததோ அவிடமெல்லாம் திரும்ப முழு வெள்ளமாயிரு. அதை விட பண்ணை இப்போ இன்னும் தண்ணி ஏறி போயிருக்கு. நாங்கள் அப்போதையே அந்த ஆட்டை மாட்டினது இப்போ இன்னும் காற்றடிக்குது. இப்போ முதல் உள்பக்கம் காத்திருக்கே இல்லை, அதாவது இப்போ கோண்டாவில் சைடோ கொப்பி சைடோ பெரிய காத்தண்டி இருக்கே இல்லை. ஆனால் இப்போ கொஞ்சத்துக்கு முதல் பார்த்து நீங்கள் அந்த கோயில் அடியில் நிற்கலையே நல்ல காற்றாக இருந்தது. இந்த பண்ணையில் இப்போ இன்னும் தண்ணி மட்டும் ஏறி இருக்குது. நாங்கள் இப்போ பண்ணை பக்கம் போனோம்டா அதில் ரோட்டுக்கு மேலே ஏறி இருக்கிற தண்ணியை வடிவாக பார்க்கலாம். இதெல்லாம் இப்படி வளைஞ்சு கொண்டு போதுன்னா ஒரு இடத்துல சரியா தாங்கி இருக்கு வெள்ளம். இதுலேயும் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. கவர்மெண்டால ஃப்ளட் support.org என்று வந்து ஒரு வெப்சைட் ஒன்று போட்டிருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு வெள்ளத்தால் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு இருக்கு, இல்லாட்டி நீங்கள் இருக்கிற இடம் வந்து சரியாக வெள்ளம் கூடி போயிருக்கு, நீங்கள் அந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்ற பட்சத்தில் அந்த வெப்சைட்டோட தொடர்பு கொண்டு நீங்கள் இப்படி இந்த இடத்துல எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது என்று எல்லாம் என்று அவங்களுக்கு சொல்லிக்கொள்ளலாம். ரெண்டாக உங்களுக்கான உதவிகள் வந்து உடனடியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அந்த லிங்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விடுறேன். இப்போ உங்களோட இடத்துல சரியான வெள்ளமாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குன்னு சொன்னால் மறக்காமல் அதில் போய் நீங்கள் ஃபில் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த பாருங்கள், வேப்ப மரமெல்லாம் வெட்டி போட்டிருக்கிற மேலே இப்போ மழை கூட கூட அடிக்கிற காற்றுக்கு மரங்கள் இருக்கு, அதோட கரண்ட் வேர்களில் முக்கியமாக விழுந்து விட்டுதுன்னா சரியான பிரச்சனையாக போயிருக்கு. முருகா, இதுவும் ஒரு முருகன் கோயில் தான், அன்னக்கந்தன் ஆலயம். இப்போ இவ்விடமெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி இன்னும் கூடவே இருக்குது. இப்போ அங்கேருந்து வலிஞ்சு வர தண்ணி இந்த இடத்துல கொஞ்சம் கூட தேங்குற மாதிரி. இப்போ இதுலேருந்து வலிஞ்சு போகிற மாதிரி நீங்கள் பார்க்க, அங்கேருந்து நாங்கள் விரைகளை பார்த்து நாங்கள் வலிஞ்சு வந்து கொண்டு இருக்கு, ஆனால் இதுக்குள்ளே தேங்கி நிற்கிது தண்ணி. இதுக்குள்ளே வலிஞ்சு மாதிரி தெரியல பாருங்க, இதுக்குள்ளே வருதே வழியே போகுது இல்லை, என்ன ரோட்டாங்கால மேலே ஏறுது. இப்போ இதுக்குள்ளே தண்ணி வந்து தேங்குது. மழை விட்டாலே ஒழிய இந்த இடத்துல எல்லாம் தண்ணி தொடர்ந்து தேங்கி நிற்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இப்போ மழை மட்டுமே பிரச்சனை இல்லை. இப்போ நான் முதல் வீடியோலையும் சொன்னேன்னா ஒரு சில இடங்களில் வந்து இந்த முதலேதல் சரி, முதல்ல வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தானே இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்காது. ஆனால் பாம்பு, மற்றது இந்த எலி, மற்றது இந்த தவளைகள், பூச்சிகள், அதில் எல்லாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதால் உங்களோட வீட்டில் கவனமாக இருந்து கொள்ளுங்க. இப்போ வெளியில் வச்சுருக்கிற சப்பாத்தோ உடுப்புகளோ எடுக்கைக்குள்ளே உள்ள என்ன இருக்குன்னு பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த நேரத்தில் இந்த விஷப்பூச்சிகள் எல்லாம் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே உங்களோட பாத்ரூம் வெளியில் இருக்குன்னு சொன்னால் கட்டாயம் அதுக்குள்ளே போய் ஏதாவது இருக்கா இல்லையா எல்லாத்தையும் செக் பண்ணி போட்டு பாவிங்க. பிறகு உள்ளே போயிட்டு பாவிச்சோன்றிருக்கீங்களா பாம்பு வந்துட்டுதுன்னு சொன்னால் டக்குன்னு வெளியில் வர்றதெல்லாம் கஷ்டம். ஏன்னா ஒருக்கா நான் அனுபவப்பட்டுருக்கேன். ஆனால் அது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இல்லை, ஒரு கோடாலி பாம்பு ஒன்று நின்றது. ஆனால் அது இந்த மாதிரியான சூழ்நிலையில் எப்படியான பாம்புகள் எல்லாம் நிற்கும்னு நாங்கள் சொல்லலாது. இப்போ விஷப்பூச்சிகள் இருக்கும், அதில் கவனமாக இருக்கணும். அதை விட நுழம்பு, இப்போ பத்தையாக இருக்கிற இடங்களில் இப்போ இந்த இடத்துல தண்ணி வந்து தேங்குது தானே. இப்போ இது வந்து ரோட்டாக இருக்கிறது ஓகே. இப்போ வெறுங்காணிகள் எங்கேயாவது இருந்து அதுக்குள்ளே பத்தையாக்குள்ளே போய் தேங்க வலிக்கிட்டுதுன்னு சொன்னால் அந்த நுழம்புகள் பெருக பெருக மலேரியா, டெங்கு அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏற்கனவே ஒரு 4-5 மாதத்துக்கு முதல் தான், 4-5 மாதம் இல்லாட்டி ஒரு 6-7 மாதத்துக்கு முதல் இந்த சிக்கன் குனியா சீசன் மாதிரி வந்துட்டு போனது. இப்போ திரும்ப இந்த மழையோட வேறு ஏதாவது வில்லங்க மறாமல் இருந்தால் சரி. என்ன ஏற்கனவே எவ்வளோ பிரச்சனைகளுக்குள்ள மக்கள் இருக்கணும். இந்த புயலால் எவ்வளோ சேதாரங்கள், ரயில்வே தண்டவாளங்கள் இடிஞ்சிருக்கு, அதோட பாலங்கள் இடிஞ்சிருக்கு, போக்குவரத்து தடைப்பட்டிருக்கு, வியாபாரங்கள் தடைப்பட்டிருக்கு, மக்கள் இந்த அன்றாட வாழ்க்கைகள் எல்லாமே இதால் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்க நோய்களும் வந்ததுன்னு சொன்னால் அது சரியான பிரச்சனை. ஸோ எல்லோரும் கவனமாக இருங்க. மற்ற உங்களோட இடத்துல வெள்ள பிரச்சனை, நீங்கள் அந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போகணும்ன்ற பட்சத்தில் நான் சொல்லியிருந்த அந்த வெப்சைட்டை கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஓகே, அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள்
சொல்லலாம் இப்படி இந்த இடத்துல இந்த பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் அதுக்கான நடவடிக்கைகள் எடுப்பாங்க. மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு கொள்றதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன டீட்டெயில்ஸ் போடலாம், இப்போ சிலருக்கு உதவக்கூடிய மாதிரி டீட்டெயில்ஸ், இப்போ யாரையாவது கண்டெக்ட் பண்ணலாம்ன்ற மாதிரி போட்டுருக்காங்க இந்த இடத்துலன்னு சொன்னால் அதில் எல்லாம் அப்டேட் பண்ணுறதுக்கு நான் பார்க்குறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இப்போ இதில் தண்ணியின் அளவு கூடினதை நீங்கள் பார்க்கலாம். முதல் நாங்கள் போயக்க இருந்ததை விட இப்போ இன்னும் கொஞ்சம் கூடி கொண்டிருக்கு. மழையின் வேகம் கூட கூட தண்ணி வர அளவு கூடிக்கொண்டே இருக்குது. இப்போ மழை வீழ்ச்சி கூட இன்னும் வெள்ளம் வந்து கொண்டே இருக்குது. அதோட இன்னும் காற்றா இருந்ததுன்னு சொன்னால் வெள்ளம் கூடி இப்போ நாங்கள் அந்த இடத்துல கோயில் அடியில் நின்றோம். அந்தளவுக்கு தண்ணி இதுக்குள்ளே நிற்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகம் இருக்குது.